வணக்கம் மணி ஸ்டாப் டெவலப்பர்ஸ்க்காக நாம நீங்கள் இந்த வீடியோவில் C#.netல எனிமரேட்டரோட பேசிக் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷனாக இந்த வீடியோ பார்க்குறோம். ஒரு கார் கிளாஸ்க்குள்ள பிராண்ட் நேம், ப்ரைஸு, கலர் அப்படின்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருக்குது. கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. இப்போ காருக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு அரே டைப்பில் க்ரியேட் பண்ணுறேன். இதில் 3 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஏன்னா நம்பர் 3 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு ஈக்குவலான ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். பிராண்ட் நேம் B1, B2, B3ங்கிற மாதிரி கலர் வந்து 1, 2, 3 அண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸும் செட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபார் ஈச் யூஸ் பண்ணி இந்த கார் வந்து லிஸ்ட் ஆஃப் கார்ஸு அதில் ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்கான பிராண்ட் நேம், ப்ரைஸ் அண்டு கலர்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம். ரைட், இந்த கலர்ஸை டிஸ்பிளே பண்ணுறது ஏன்னா இங்கே 1, 2, 3 அப்படின்னு நம்பரில் இருக்குது. இப்போ அந்த நம்பருக்கு ஈக்குவலான கலர் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தடு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில். ஓகே, இந்த கலர் கோடு வந்து நான் 1ன்னு பாஸ் பண்ணேன்னா அந்த ஸ்விட்ச்குள்ளே போய் நமக்கு ரிட்டன் ஆகுது. ரெட்டு ரிட்டன் ஆகும், 2னா ஒயிட்டு, 3னா ப்ரௌனு அண்டு அதை தவிர எதுவும் கொடுத்தோன்னா 1, 2, 3 தவிர கொடுத்தோன்னா நோ கலர் கோடு அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ரைட், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். பிராண்ட் நேம் வந்து B1, B2, B3, ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ், கலர் வந்து ரெட்டு, ஒயிட்டு, ப்ரௌன் அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், இது ரீடபிளாக இல்லை. ரீடபிள்னால் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ 1 அப்படின்னா ரெட்டு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தோன்னே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றது தான் ரீடபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ரைட், இப்போ ரீடபிளாக மாற்றுறதுக்காக நான் போகிற ஒரு விஷயந்தான் எனிமரேட்டர் அப்படின்ட்டு. கிளாஸ் மாதிரி தான் எனிமரேட்டர் டிக்ளேர் பண்ணுறோம். Enum இங்கே வந்து கலர் கோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு கலர் கொடுத்தபடி ரெட்டு, செகண்ட் வந்து ஒயிட்டு கொடுத்துருந்தோம், ஒயிட்டு, தேர்ட் ஒன் ப்ரௌன் கொடுத்துருந்தோம். நமக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் அன்னோன். இப்போ எனிமரேட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் வேல்யூ வந்து 1, 2, 3 அப்படின்ற மாதிரி ஆர்டரில் போயிட்டுருக்கோம். இது வந்து ஸ்ட்ரிங்கு, அது வந்து வேல்யூ அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இன்டீஜர் டைப்பில் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதை அடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரெட்டு, ஒயிட்டு, ப்ரௌனு, அன்னோன் அப்படின்ற மாதிரி நான் எனிமரேட்டரில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கலர் டைப்புக்கு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், கலர் கோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ட்டுக்கு பதிலாக கலர் கோட் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுங்களே எரர் வந்துருச்சு, ஃபைன். இங்கே மெத்தடுக்குள்ளே வந்துடும். மெத்தடுக்குள்ளே இன்ட்டுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், கலர் கோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சேம் நேம் இருக்கு, நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், C நான் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் C. இந்த 1க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், கலர் கோடு டாட் ரெட். எங்கே கலர் கோட் டாட் ஒயிட். இந்த இடத்துல கலர் கோட் டாட் ப்ரௌன். பார்த்தோன்னே இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ரெட் அப்படிங்கிற இதுலேயே நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, இது ரெட் கலருக்காக தான், அது ஒயிட் கலருக்காக தான், இது வந்து ப்ரௌனுக்காக தான் அப்படின்ற மாதிரி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரீடபிளாக இருக்குது அப்படின்றது. ஓகே, இப்போ இங்கே 1க்கு பதிலாக கலர் கோட் டாட் ரெட், இங்கே கலர் கோட் டாட் ஒயிட், கலர் கோட் டாட் ப்ரௌன். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரிசல்ட் வந்து சேம் ரிசல்ட், எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் நம்மளால் ரீடபிளாக பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.